இப்ப அல்லாஹ் படிச்சு தர பாடத்தை பாருங்க. இம்ரான் உடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணினாங்களாம்? ரொம்ப கற்ப பேணி பாதுகாத்தாங்களாம். கற்ப பேணி பாதுகாப்பது எப்படி அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு அது சுருக்கமாக சொல்றேன். சூரா மரியம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குதுமா, டைம் கிடைச்ச தமிழ் மொழியில் தர்ஜுமா இருக்குது, வீட்டுக்கு போய் படிச்சு பார்க்கணும். என்ன பண்றாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன். அந்த அம்மா அவங்க வந்து பிறக்கிற நேரம் அவங்க உம்மா நேர்ச்சி வச்சுட்டாங்க. என் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைய அந்த காலத்தில் பள்ளிக்கு கொடுக்குறேன்னு ஒன்று இருக்குது, பள்ளி கொடுத்துருவாங்க பிள்ளைய, பள்ளியில் தான் பிள்ளைய வளர்ப்பாங்க. அப்படி ஒரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி, இறைவா என் வயிற்றுல உள்ளதை உனக்காக நேர்ச்சி வச்சுட்டேன் யா அல்லாஹ், நஸர்து நான் நேர்ச்சி வச்சுட்டேன், என்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். என்ன அர்த்தம்? குழந்தை பிறந்துட்டோம்டா, குழந்தைய கொஞ்சம் காலம் வச்சுட்டு பள்ளிக்கு ஒப்படைச்சிருவோம், பள்ளி பராமரிப்பாங்க, இந்த புள்ள பள்ளியோட வாழும், இந்த புள்ள தஅவா பண்ணும், பள்ளியில தான் இந்த புள்ள இருக்கு, அந்த மாதிரி ஒரு நேர்ச்சை கொடுத்துருவாங்க பள்ளிக்கு. அது அந்த காலத்தில் அனுமதி, இப்ப இல்லை. அப்படி பள்ளி கொடுத்துருவாங்க. குழந்தை பிறக்குது, பிறந்தா பிறந்த குழந்தைய பார்த்தா அது ஆம்பளை புள்ள நினைச்சிட்டாங்க, அதானே நேர்ச்சி வச்சாங்க, பொம்பளை புள்ளையா பிறந்துட்டு அந்த அம்மா ஆடி போயிட்டாங்க. யா அல்லாஹ், அலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, ஆம்பளை பொம்பளை மாதிரி இல்லை யா அல்லாஹ், இது பொம்பளை அச்சை யா அல்லாஹ். சரி, ஆனா வாக்கு தந்துட்டேன் இல்லையா, அதனால பள்ளியை கொடுக்குறேன்னு அந்த அம்மா தீர்மானிச்சுட்டாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கஃபீல்னு கேள்விப்படுவீங்க, பொறுப்புதாரி. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, பள்ளியில இருந்தா 4 பேர் நிப்பாங்க பள்ளியில, இவருக்கு ஒரு ஆள் பொறுப்பெடுப்பாரு, அவர் ஒரு ஆள் பொறுப்பெடுப்பார், இவர் ஒரு ஆள். ஹாஸ்டல் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஒரு 10 வார்டன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த வார்டனுக்கு கீழே அந்த 4 பேர் எடுங்க, இவருக்கு கீழே அவங்க எடுங்க. பெரிய போரா இதே நடக்குது. மரியத்தை யாரு பொறுப்பெடுக்கிறது? வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பெடுத்து இந்த அம்மா வளர்ந்து வர்றாங்க. ரொம்ப நல்ல ஒரு பெண். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பள்ளிக்குள்ள மிஹ்ராப்ல போய் பார்க்கறாங்க. இவங்க இருக்கிற இடத்துல நிறைய கனிகள் இருக்கு. இந்த அம்மா சாப்பிட்டு இருக்கிறா, சின்ன பிள்ளைய சாப்பிடுறா. அண்ணாளுக்கு யாதா மரியம் எங்காலப்பா, எங்கால உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அவ சொல்றா, காலத்துவ மின்னிந்தில்ல, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு, அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குற அளவுக்கு கண்ணியமா நடக்கிறா. இப்பதான் கதையே நடக்குது. கவனமா கேளுங்க. நமக்கு யாரு பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் யாரு முன்மாதிரி? சூரா தஹ்ரீம் சொல்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம். எதுல முன்மாதிரி? கற்பை பாதுகாத்தாங்க. எப்படி பாதுகாத்தாங்க? இப்படி பாதுகாத்த ஜன்னா, அவ்வளவுதான். இப்படி நாங்க பாதுகாத்த ஜன்னா, இப்படி பாதுகாத்தா பெஸ்ட், ஏக இறைவன் விரும்புகிற பெண்ணா மாறிடுவோம். இப்படி பாதுகாக்காட்டிய எப்படி பாதுகாத்தாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இதின் தபதத் மின் அஹ்லியா மகானன் ஷர்கியா, ஒரு கிழக்கு பகுதிக்கு நாங்க என்ன செஞ்சோம்? மரியத்தை அனுப்பிட்டோம். பள்ளிவாசல் இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கிறோம், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைய காணல. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏமா மிஷின் ஆயிட்டாமா, காணல, எங்க போனா? ஊர் முழுக்க தேடுவாங்களே இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு பகுதிக்கு போயிட்டாங்க. கிழக்கு பகுதி என்ன? ஜெருசலம் பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கத்தில் இருந்து கிழக்கு பகுதிக்கு தூரத்துக்கு போயிட்டாங்க. தூரத்துக்கு போனா இது அல்லாஹ்வே அனுப்புறான், மரியம் அங்க போங்கட்டான். சாதாரணமா ஒரு பொம்பளைய அங்க அனுப்பிட்டா யாருக்குமே தெரியாது. ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. ஹிஜாப்னா என்ன? ஹிஜாப்னா நீங்க போட்ட ட்ரெஸ் தான் ஹிஜாப் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஹிஜாப்னா திரை. இப்ப நான் ஒரு கர்டன் இங்க போட்டு அதுக்கு பேர் என்ன? ஹிஜாப். நீங்க உங்களை மறைச்சு கொண்டு அதுக்கு பேர் என்ன? ஹிஜாப். நீங்க எப்படி உங்களை மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க ஹிஜாப் நல்ல ஹிஜாப். இந்த அடையாளத்தை மறைக்கணும் இல்ல, ஆனா உங்களை பூரணமா கவர் பண்ணி லூசா யாருக்கும் உங்க அழகு தெரியாத மாதிரி நீங்க கவர் பண்ணா ஹிஜாப். அல்லாஹ் சொல்றான் கிழக்கு பகுதிக்கு போனாங்க. ஏன்னா அல்லாஹ்வே அனுப்புறான் கிழக்கு பகுதிக்கு போங்கண்டி. மகானன் ஷர்கியா ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, யாருக்குமே தெரியாத ஒரு பகுதி. உதாரணத்துக்கு நிறைய மரமட்டை என்னை சுத்தி இருந்துச்சுண்டா ஹிஜாப், யாருக்கு இந்த மரமட்டையை தாண்டி எனக்கு தெரியாது. இப்ப மரமட்டைகள் தான் ஹிஜாப். ஹிஜாப் திரை. இப்ப அல்லாஹ் சொல்றான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஹிஜாப். ஹிஜாப் என்ன அர்த்தம்? யாருமே லேசில போனா அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு கண்டுகொள்ளாத அளவுக்கு ஒரு பகுதிக்குள்ள போயிட்டாங்க. இப்பதான் ஆச்சரியம் நடக்குது. என்ன ஆகுது? அந்த மாதிரி போனா அர்சல்னா இலைஹா ரூஹனா,
எங்க ரூஹா நாங்க அனுப்பி, ரூஹாண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்பளை ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க, ஊர்ல மிஸ்ஸிங் அந்த பெண்ணு. என்ன நடக்க போகுதுன்னா, காட்டுக்குள்ளே எங்கே ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நிக்கிற நேரம் ஃபத்த மஸ்ஸலல்லஹா பஷரன் சவியா, ஒரு ஆம்பளை வந்து முன்னாடி நிக்கிறார். அல்லாஹ் என்ன காட்ட வரான் தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா என்ன ஆகும்? மூணாவது ஷைத்தான் வருவான். அங்க நடக்க வேண்டிய தப்பு நடந்துரும். குறைஞ்சபட்சம் வாயாலையாவது விபச்சாரம் நடந்துரும், பேச்சிலையாவது விபச்சாரம் நடந்துரும். அல்லாஹ் என்ன ப்ரூவ் பண்றானா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா இல்ல, வேர்ல்ட்ல இவ்வளவு ஒரு இந்த பெண்ணை தூக்கி காட்டுறதுக்கு என்ன ஆயேன், என்ன காரணம் தெரியுமா? ஃபதமஸ்ஸலஹா பஷரன் சவியா. நான் மொழிபெயர்க்கிறேன் கேளுங்க. ஃபதமஸ்ஸலஹா பஷரா அப்படின்னு வச்சேன்னு வைங்க, ஒரு ஆணை அவ முன்னாடி கொண்டு வந்தா, ஒரு ஆண் தோற்றத்தில் அவர் வந்தார்னு அர்த்தம். அப்படி வரல, சவியா பெர்ஃபெக்ட் ஆம்பளை. ஒரு பொம்பளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வந்தா, எந்த குறையும் இல்லாத ஒரு ஆம்பளைக்கு, ஆண் மகன், ஒரு எந்த பொம்பளை மயங்கி விழுகிற மாதிரி ஒரு ஆம்பளைண்டா பஷரன் சவியா. அல்லாஹ் என்ன பண்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வேற தோட்டத்தில் அனுப்பலாம், ஒரு பிச்சைக்கார தோட்டத்தில் அனுப்பலாம், மோசமான தோட்டத்தை எப்படி அனுப்பலாம்? அவர் ஒரு ஆம்பளை என்றா அல்லாஹ் இந்த இடத்துல சும்மா சொல்லல, ஒரு ஆம்பளை அவர் முன்னாடி வந்தா, ஃபஅர்ஸல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸலஹா பஷரன் சவியா. நாங்க எங்க ரூஹ அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம் தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆம்பளை. எதுலயும் உங்களுக்கு குறை சொல்ல இயலாது. என்னைய பார்த்தா 4 குறை சொல்லுவீங்க, இன்னொரு ஆம்பளை பார்த்தா 4 குறை சொல்லுவீங்க. ஒரு ஆம்பளைக்கு குறை சொல்ல இயலாத லெவல்ல நாங்க அனுப்பினோம். இப்ப எந்த பொம்பளை என்ன நினைப்பா? ஓ அஸ்ஸலாமு அலைக்கும், சும்மா இருக்கிறீங்களா, காட்டுக்குள்ள வந்துட்டீங்களோ, சரி பரவாயில்ல, பேர் எப்படி, நல்ல நல்ல, நான் பார்த்த யாரும் தெரியாதுன்னா இங்க வந்திருந்தேன், இப்படியாவது பேச தொடங்குவா ஒரு பொம்பளை இல்லையா? தன்னன் தனியா நிக்கிற நேரம் ஒரு பெண்ணுக்கு, அது வயது வந்த பெண்ணுக்கு, ஒரு ஆண்மகன் தன் முன்னாடி வர்ற நேரம், யாருமே தெரியாட்டி சரி பரவாயில்ல, கொஞ்சம் முசுப்பாரிக்கு, தப்பு ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க எந்த ஊரு, ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா, இப்படி குறைஞ்சபட்சம் இப்படியாவது ஒரு பெண் வருவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தப்புக்கெல்லாம் வரல, அந்த அம்மாவை சொல்லி காட்டுறான். அவர் அழகான ஆம்பளை தோற்றத்துல முன்னாடி வர்றான். வரப்போக்குள்ள இந்த அம்மாவுக்கு பயம் வந்துட்டு, என்ன வந்துட்டுன்னா, என்ன ஒரு ஆம்பளை ஏன் முன்னாடி வர்றான்? இந்த கதை யாருக்குமே தெரியாது. நான் இப்ப பேசுற கதை அந்த ஊர் மக்களுக்கும் தெரியாது. இது தனி வீடியோ கேமரா, காட்டுக்குள்ள போய் நடக்கிறத பார்த்தா மட்டும்தான் ஏழும். அப்படி ஒரு கேமராயில ரப்பு சொல்றான், தந்த அடியான் எப்படி நடந்தான் ரப்புக்கு மட்டுமே வெளிச்சமான, உலகத்துல யாருக்குமே தெரியாது. மரியம் மரியம் நீங்க யாரு நினைக்கிறீங்க? அலைஹி ஸலாத்து வஸலாம் ஸலாமுன் அலைஹா. அவங்க யார்? அவங்க எப்படிப்பட்ட பெண்ணண்டா? நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆம்பளை அனுப்பினோம் அவர் முன்னாடி. எந்த பொம்பளையும் உருகிருவா, எந்த பொம்பளையும் மயங்கிருவா. தப்பு செய்யறதுக்கு எந்த சிசிடிவி அது இது யாரும் எட்டி பார்க்காத இடம். தப்ப சிம்பிளா செஞ்சிடலாம். தனிமை தான் தப்புக்கு தேவையான வசதியான இடம். தனிமையை செஞ்சு கொடுத்தோம், அவங்களை அனுப்பினோம் மக்கானன் செர்கியா, கிழக்கு பகுதிக்கு அனுப்பினோம். ஃபத்தஹஸத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, மக்கள்கிட்ட இருந்து அவங்க ஒரு திரையை போட்டு கொண்டாங்க. என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்க. இப்ப நாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம். மலக்கு தோற்றத்தில் அனுப்பல, ரொம்ப நோயாளி தோற்றத்தை அனுப்பல, கிழவன் மாதிரி அனுப்பல. ஃபதமஸ்ஸலஹா பஷரன் சவியா, ஒரு ஆம்பளை, பெர்ஃபெக்ட் ஆம்பளை, குறை பிடிக்காத ஒரு ஆம்பளை தோற்றத்தை அனுப்பினோம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா. அவர் வர்றதை பார்த்துட்டு அசந்து போய், அல்லாஹ் கிஃப்டா தர்றான் போல, கல்யாணத்தை முடிச்சிருவோமோ அப்படி கூட நம்ம பேசல. இறைவன் எனக்கு ஆணோடு தனியே இருக்க வேணாம் என்றுட்டான். இவர் எவ்வளவு பெர்ஃபெக்டான ஆம்பளை இருந்தாலும், ஒரு அம்மா ஒரு சோதனை பண்ணி, இந்த கேமரா நல்லமா இல்லையான்னு சோதனை பண்ணினாதான் விளங்கும். ஜூம் பண்ணி பார்க்கணும், ரொம்ப தூரத்தில் உள்ளதை பார்க்கணும், இமேஜ் பெர்ஃபெக்டானு பார்க்கணும். அதான் பரீட்சை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நல்லதா என்று சொன்னா சும்மா வச்சுட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் நல்லன்னு சொல்லலாது. அவங்களுக்கு ஒரு ஆம்பளை அனுப்பணும், தனிமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், பெர்ஃபெக்ட் ஆம்பளை அனுப்பணும். அப்ப என்ன பேசுறாங்க? கேமராக்கு பயந்து பேசுறாங்களா, இல்ல ஆட்களுக்கு பயந்து பேசுறாங்களா? யாருமே இல்லையப்பா. அந்த அம்மா ரப்ப மட்டும் தான் பார்க்கணும். யாருமே இல்லாத சபையில் அந்த அம்மா தைரியமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, ஒரு ஆம்பளையை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க, உங்கள்கிட்ட இருந்து என்னுடைய ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
இன்குந்த தக்கியா, தக்குவாதாரியா இருந்தா போங்க வாப்பான்றாங்க. கொஞ்சமாவது பயமா இருந்தா, ரப்பு தடுத்ததை காட்டுக்குள்ள இருந்து தனிமையில நிக்கிற பர்ஃபெக்ட் ஆம்பள வர்ற நேரம் ஒரு யுவதி தன்னை பாதுகாக்கிறான்டா. ரப்பு முன்னாடி கொண்டு வந்து கேட்கிறான், இவ பெண், இவக்கு ஜன்னா, இவ மாதிரி உங்களால வாழ ஏழுமான்னு கேட்கிறாங்க. அன்புக்குரியவங்க, இந்த சபை பேசுறதுக்குரிய சபை இல்லை. வல்லாஹி சொல்றேன், எனக்கு வார கோள்கள் சிலது உங்களுக்கு நான் சொன்னால் வல்லாஹி சொல்கிறேன், இந்த கடந்த மாதங்கள்ல எத்தனை பேர் என்னோட அழுந்து பேசினாங்க தெரியுமா? இந்த நேத்து முதனாத்தும் ஒரு ஆள், ஏன் ஒரு ஆள், நான் இப்படிதான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன், வந்து பார்த்தா என் வைஃப் மாறின மாதிரி இருக்குது, சுபோக்கே நாங்கள் எழும்புவோம், அவன் எழும்புவா, எழும்பினா ஃபர்ஸ்ட் போனை பார்க்குறா, எனக்கு ஒரு மாதிரியா நிற்கிது. ஒரு ஆம்பளைட்டு மெசேஜ் வந்துச்சு, பெருநாள் வாழ்த்து. நான் கேட்டேன், என்னம்மா இதுண்டு. இல்லை இன்னாருன்னு கதை இதாக்கிட்டா. நான் திரும்ப வெக்கேஷன் வந்து போகணும், என் மனசு போகிறதுக்கு இடம் கொடுக்குதே இல்லை. நான் என்ன செய்யறத தேம்பி தேம்பி அழுகிறார். நான் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறேன், என்னெல்லாம் பாடுபட்டிருக்கிறேன். நீங்க நினைச்சாதீங்க வெளிநாட்டுக்கு போறவங்களா சொகுசா வாடுறாங்கண்டு. இப்படி தண்ட மனைவிக்கு பழி சொல்லி மேலாது ஏதோ தப்புல ஈடுபடுற மாதிரி கல்பு குத்துது. என்ன பண்ணலான்னு துடிக்கிற ஆம்பளையில பார்க்கலாம். சில பேர் வெளிநாட்டு போற நேரமே வீட்டுக்கு வந்த பாஸோட ஓடி போன பொம்பளைய பார்க்கலாம். வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீடு கட்டணும்னு அனுப்பினா பாஸோட வந்தா தனிமையில நிக்க வேணாம்டா, முடிச்சு. ஹஸ்பண்ட் அனுப்புற சல்லிய பேங்க்கு எடுக்கிறதுக்கு ஆட்டோக்காரரோட தனிய போன பெண் ஆட்டோக்காரரோட ஓடி போயிட்டா. இதெல்லாம் கதை இல்லை. அல்லாஹ் என்னுடைய வீடையும் உங்க வீடையும் பாதுகாக்கணும். இதுவெல்லாம் என்றைக்காவது நடந்தால் அப்பதான் நாம தேம்பி தேம்பி அழுவோம். இந்த சூழல் வேணாம் என்று இஸ்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேணும் என்று எடுத்து அல்லாஹ் எது காட்டுறது தெரியுமா? யார் அவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்ந்த அந்தஸ்து? நீங்க நாளைக்கு போய் ரப்பிடம் கேட்க கூடாது, யா அல்லாஹ் மரியத்துக்கு மட்டும் இந்த இடம் எனக்கு ஏன் இல்ல? அல்லாஹ் சொல்றான், டிவி இல்ல, கேமரா இல்ல, வீடியோ இல்ல, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, யாரிடம் இல்ல, மறைந்து நிக்கிற நேரம் ஃபத்தமத்தலஹா பஷரன் சவியா, அழகான தோற்றத்துல, மனிதன்ல பர்ஃபெக்ட் தோற்றத்துல அப்படி ஒரு ஆம்பளை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. பர்ஃபெக்ட் ஆம்பளை அவ முன்னாடி வந்து நிக்கிற நேரம், அவவும் பொம்புல, அவருக்கு உணர்வு இருக்குது, அவருக்கும் ஆசாபாசம் இருக்குது, அவருக்கும் ரத்தம் ஓடுது, அவருக்கும் எல்லாமே இருக்குது. அவ சொன்ன, இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க, உன்னிடம் இருந்து ரஹ்மானிடம் பாதுகாப்பு தர, இன்குந்த தக்கியா, நீ தக்குவாதாரியா இருந்த போ. அல்லாஹ்க்கு வந்த சந்தோஷம் எப்படி என்று தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் தெரியாத இந்த கதை அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். யாரு மரியம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த கதை? அரபிகளுக்கு தெரியுமா இந்த கதை? அல்லது அந்த ஊர் மக்களுக்காக தெரியுமா அந்த கதை? யாருக்கும் தெரியாத கதையை உலகத்துக்கு ஃபேமஸ் ஆக்குறான் அல்லாஹ். இன்றைக்கு நாங்க குர்ஆன் இறங்கி 1400 வருஷத்துக்கு பிறகு நிக்கவரத்துல இருந்துட்டு மரியம் ஸலாமுன் அலைஹா அவங்கள புகழ்ந்து பேசுறோம், அவங்கள பாராட்டி பேசுறோம். எங்க கல்வியில் அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான். இப்ப அவர் சொல்றார், கால இன்னமான ரசூல் ரப்பிக், நான் உங்களுடைய ரப்புடைய தூதரப்பா, மனுஷன் இல்ல, மனுஷ தோட்டத்தில் வந்த மலக்குப்பா. இப்ப அவர் உடைச்சு போட்டாரு, சோதனை முடிஞ்சிட்டு. இப்படிதான் எனக்கு உங்களுக்கு சோதனை வரும். ஒரு பெண்ணை ஒரு ஆணோட தனிமைப்படுற சந்தர்ப்பம் உண்டாக்குவான்ல, நான் யார் அந்த நேரத்தில் ரப்பிடம் பயந்து ஓடிடணும்.